எல்லா புகழும் ஓடிக்கொண்டு பேசுங்க. நான் 2 பேருங்க எப்படி தோது ஆக்குறதா 2 பேரும் அடே அப்படி பேசாத ஆக்கில் அவர் தான். என்ன குறுகுறுன்னு பாக்குறேன், என்னடா உம்மா கொடுக்குற, நீ அவங்களை ஏற்றிக்கிட்டுற. நீ ஒரு ஏனி உடனே டெவலப் பண்ணதான் சொன்னேன் நான். நீ ஒரு கஷ்ட மாறிடா. நீ போனாதான் அவங்க ஹெல்த்தியா இருப்பாங்க. அது போகணும்னு தான் ஜிம்முக்குள்ள நுழைஞ்சேன். இன்னைக்கும் என் ஜூனியர்ஸ் கிட்ட அதான் சொல்றேன், உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க, எல்லா வழியும் போயிடும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நீ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நிறைய, அதாவது கூடுதலான ஃப்ரெண்ட்ஸை வந்து சம்பாதிச்சு வச்சிருக்கணும். இல்லாட்டி அது வந்து கெத்து இல்லை, அது வந்து அப்படின்னு சொல்லி. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னண்டா வந்து நம்மளை சுற்றி எத்தனையோ ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் வந்து எவனாச்சும் ஒருத்தன் உண்மையா ஈக்கணும் அப்படின்றது மட்டும்தான் வந்து என் இதென்று சொல்றேன். அதாவது எப்படி சொல்றேன், என் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு. அதாவது என் பாயிண்ட் என்னண்டா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கெத்து இல்லை, ஒத்தன் இருக்கணும். ஏனண்டா ஒத்த ஈக்கணும் நமக்கு வந்து நான் வந்து ஒத்த நீக்கணும் அப்படின்றது. அதே நான் உங்களையும் பார்க்குறேன். சரி, அப்ப பேசுங்க பத்தி. கொண்டு போ என்னது. ஸோ அதுதான் பாத்தியா எப்படி பேச சொன்ன கைக்கு ஒண்ணு வந்து இல்லாட்டி அத்தான் இல்லாட்டி இல்ல நான் என்ன சொல்ல வரேன்டா. அதைக்கு குத்துங்களை வச்சிருக்கான் மக்கள் இருக்கிறதுக்கு. அதான் சொல்ல வந்தேன். இல்ல அதை என்ன சொல்றேன்டா. ஸோ அதைத்தான் சொல்ல வந்தேன். சொல்லுடா. அதாவது இப்ப ஆக்கில் என்ன நான் சப்டைட்டில் 2 பேருக்கு சேர்த்து சப்டைட்டில் தரேன். என்னன்னா இது மேக் மினி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்ப சொசைட்டில எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, சொல்லுவாங்க மருதான பக்கம் எனக்கு அவனை தெரியும்டா, அவன் வந்தா இலகிரி பொலியண்டா அவன். அப்படி இல்ல, மருதான பக்கம் உங்களுக்கு யாரையும் தெரியாது, பரவாயில்ல, நீங்க ரிகோனுக்கு போங்க, அவங்களோட நல்லா பேசுவான். வெண்ணவத்துக்காச்சும் வாங்க அப்படின்றது இல்ல தாழ்மையான வேண்டியது. வெண்ணவத்துக்கு வாங்க, அதுதான் எனக்கு தாழ்மையான வேண்டுகோள். இவங்கடா செய்வாங்க. 5 பேர் இருக்கிறது கெத்து இல்ல, 5 பேர் உண்மையா இருக்கணும் அப்படின்றது அதான் சொல்லுவாங்க. ஸோ 5 பேர்ல ஒருத்தர் போய் இருந்தாலும் நமக்குதான் பிரச்சனை. இல்ல ஒரு வயசு மட்டும் அவங்களுக்கு கெத்தா அது விளங்கும். அந்த வயசு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது புரியும் ஏன் என்ன ஆச்சு. எப்படி சொல்றது, இப்ப ஒரு ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நாங்க இந்த சண்டைக்கு போவோம். சண்டைக்கு போயிட்டு அந்த சண்டையை வளர்த்து இந்த காம்படிஷன் எல்லாம் எப்ப பார்த்தாலும் சண்டை தான். ரோட்ல பார்த்தாலும் சண்டை, வீட்டுல பார்த்தாலும் சண்டை, சிலக்ஷன் எல்லாம் சண்டை. அதெல்லாம் கெத்து இல்லை. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது கெத்து இல்லை. சண்டையில நீ அடி வாங்கும் போது கூட இருந்து யாரும் உன்னை காப்பாத்துறானோ அவன் தான் கெத்து. யோசிக்கணுமேடா. சும்மா வேறவனை பத்தி பேசுனா என்னதுடா பேசுறது? நானே முக்கியத்துக்கு பேசுறேன். Spend lot for money. இல்ல, spend lot of money for fun. Spend lot of money for fun. ஃபன் எடுக்கிறதுக்கு நிறைய காசு பண்ணதான் பிடிக்கும். அதாவது இங்கிலீஷ் புக் படிச்சு இங்கிலீஷ் இது பண்ணி பார்க்கும்போது ஆங்கிலத்தை படிக்கும்போது என் தலைவை மட்டும் இங்கிலீஷ் வெப்சீரிஸ் மட்டும் பார்த்து ஆங்கிலத்தை படிப்பேன். உண்மைதானே, நான் உண்மையதான் சொல்றேன். நிறைய காசு செலவழிச்சுதான் அவங்களுக்கு பணம் எடுக்கணும்னு இல்ல. சாதாரண அவ்வளவு 100 ரூபா இருந்து யாராவது ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கிட்டு காய்ச்சி கொண்டு பணம் எடுக்கிறதும் இருக்கு. 100 ரூபா இருந்தாலும் 5 ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா ஃபன் பண்ணிட்டான். அதுக்காக 50 ரூபா இருந்தா தண்ணி ஒன்று வாங்கி அடிக்கும். தண்ணீர் விலை எனக்கு தெரியல, எவ்வளவு தெரியல. அதாவது தோழர்களே, என்ன சொல்ல வாரேன்டா மக்களே, spend lot of money for fun. சத்தமா சொல்லுடா. Spend lot of money for fun. வினோதத்திற்காக வந்து சந்தோஷத்துக்காக வந்து அதிக பணத்தை செலவிடுறது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். செலவு செய்வது ஊதாரித்தனம், அது பெருமை அல்ல. இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா நம்ம பஸ்ல போகலாம், கார்ல போகலாம், பைக்ல போகலாம்,
ஃப்ரீவில்ல போகலாம். ஆனால் நடந்து கூட போகலாம். ஆம், நடந்து கூட போகலாம். ஆனால் நான் ஃப்ளைட்ல தான் போவேன், நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் நீங்க இருந்தீங்கன்னா நடக்காது. குழியில விட போறது நீங்க தான். இந்த காசு இருக்கு, செலவு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. செலவு பண்ற காசுக்கு ஒர்த்தா இருக்கணும், பண்ணா இருக்கணும். 1000 2000 இங்க இருந்து இப்ப கொழும்ப சுத்தி பார்க்கணும்னு ஒரு ஐடியா வந்துச்சுன்னு வைங்களேன், எங்க கிட்ட அவ்வளவா காசு இல்லை. எங்ககிட்ட அதிகமா வெஹிக்கிள்ஸும் இல்லை. இப்படியான சூழ்நிலையில் ஒரு புத்திசாலி பசங்க என்ன செய்வாங்க? இருக்க வெஹிக்கிள போட்டு போவோம், இல்லாட்டி பஸ்ல போவோம், நடந்து போவோம், பழக்கப்பட்டதுல போவோம். So, அப்படி போறது தானே புத்திசாலித்தனம். இப்ப இல்ல, பிளான் போடும்போது போடுவோம், நாங்க காரை கொண்டு வரோம், பைக்கை கொண்டு வரோம். அது பிளான் வந்து 2 மாசத்துக்கு முந்தைய போட்டுடுவாங்க. பிளான போட்டுருவோம், அது வேற விஷயம். ஆனா கடைசி மிஞ்சிறது குடும்பத்தோட எங்கேயாச்சும் போறீங்களா, செலவு பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போது செலவு பண்றது தப்பு இல்லை. உங்ககிட்ட அதிகமா காசு இருந்தா, உங்ககிட்ட சாப்பிடவே காசு இல்லாத நிலைமையில் நான் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு தேவையில்லாத ஒரு செலவு. ஒரு மென்ஷன் நாங்க இருக்கிறது கொழும்புனால நாங்க அடிக்கடி கொழும்பை மென்ஷன் பண்றோம். அதாவது நான் கொமனா சொல்றோம், அதாவது கொழும்பு பாய்ஸ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள எல்லா வித வெப்பத்தில் இருக்கிறதால ஸோ நாங்கள் கொழும்பை பத்தி பேசுறோம். நீங்க கம்பேர் பண்ண இல்லப்பா, கொழும்பு 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 தான் கொழும்புக்குள்ள எப்படி வருவீங்க? என்ன பிரச்சனை? ஏன் வெள்ளத்தில வெள்ளங்கடி கொழும்பு கொலநாடு அப்படி இல்லை மச்சான். 10,000 ரூபாய் இருந்தா தான் எங்களால ஹாப்பியா இருக்க முடியும். அப்படி இல்லை, 10 ரூபா இருந்தாலும் 10 ரூபா இருந்தாலும் 2 ரூபா டப்பி 5 உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா சந்தோஷமா இருக்க முடியும்னா சந்தோஷமா இருக்க முடியும். இன்னைக்கு இப்ப நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம். 10 ரூபா இல்லாட்டி கூட சந்தோஷமா தான் இருக்கலாம். காசு முக்கியம் இல்ல, காசு இருந்தா தான் ஹாப்பியா இருக்கலாம். ஒரு ஜோக் ஒன்று பண்ணாரு. உங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேணும்னா யூடியூபுக்கு போங்க, நத்திங் பாய்ஸ் யூடியூப் சேனல் இல்ல. இருக்கும், அதுக்கான வீடியோஸை பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம். கமிங் டு த பாயிண்ட். ஸோ அப்ப என்ன சொல்ல வந்தேன்டா, எப்படி சொல்றது, அந்த எப்படி சொல்றது, அப்ப அந்த அந்த வானத்தை போல அதாவது தேவையான விஷயங்களுக்கு செலவழிக்கணும் அப்படின்றது உண்மை. சந்தோஷத்துக்கு அதிக பணம் தேவையில்லை. அண்ட் வந்து அந்த பணத்துல அதாவது ஆடம்பரத்துக்காக, அதை நான் சொல்றேன், ஆடம்பரத்துக்காக அந்த சந்தோஷத்துக்காக நாங்க அப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக சந்தோஷத்துக்கு காசு தேவை, அந்த ஆடம்பர செலவு தேவையில்லை. அப்படி நான் என்ன சொல்ல வந்தேன், நான் வந்து உண்மையான சந்தோஷத்துக்கு வந்து காசு தேவையில்லை அப்படின்னு, உண்மையான சந்தோஷத்துக்கு தேவையில்லை அப்படின்னு. அதாவது சந்தோஷத்தால வந்து சந்தோஷத்தை வந்து பணத்தால வந்து பணத்தை சந்தோஷத்தால வாங்க முடியும், பணத்தை சந்தோஷத்தால வாங்க முடியும், பணத்தை சந்தோஷத்தால வாங்க சந்தோஷத்தால கண்டென்ட் கொடுத்துட்டேன். எங்க பிள்ளைங்க எல்லாம் வாசி கண்டென்ட் வாசி இதுக்கு போச்சுடாது, வாசிக்கு போச்சு. அது இப்படித்தானே பொட்ட போட்ட தண்ணி எந்த டாமனா சிரிக்காதீங்க, அவ்வளோ பெரிய ஜோக் வந்து இல்லை. அதாவது அதுதான் நான் சொன்னேன், எனக்கு தடுமல் அப்படியான விஷயங்கள் இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் பேச கஷ்டமாயிருக்கு அப்படின்றது. கொஞ்சம் போயிட்டு அப்ப என்ன பேசுவேன், எப்படி சொன்ன படத்தை சந்தோஷத்தான வாங்க முடியும். ஸோ மணி காண்ட் பை ஹாப்பினஸ் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அவ்வளோதான். ஸ்பெண்ட் லாட் மணி ஃபார் ஃபன். நாங்கள் சந்தோஷத்துக்காக நிறைய பணம் செலவழிக்க தேவையில்லைங்கிறது தான் இதோட சுருக்கம். இல்லை பொடியமாரோட சுத்த போக்குல அப்படியே காசு பார்க்காதீடா, அப்படி இல்லை. நீங்க வேலைக்கு போயிட்டு நீங்க சம்பாதிக்கிற காசு எவ்வளவு கஷ்டமானதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். நீ சொல்லி நீ வேலைக்கு போதியா இது பெரிய மக்கள் பார்த்தோம். இந்த வீடியோ மிகவும் ஃபன்னாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்களே சொல்லிட்டோம். இந்த வீடியோ குறித்து உங்களது கருத்து என்ன சொல்றா? வீடியோ உங்களுக்கு நல்ல கருத்து வரும்னு நம்புறோம். அப்படி நல்லா வந்துச்சுன்னா நம்பிக்கை
சந்தோஷம் தான். படுத்திருந்த வீட்டுல இருந்து படுத்திருந்த கூப்பிட்டு வந்து திடீர்னு வீடியோ எடுத்தீங்க. மீண்டும் சொல்லு, வேறு காட்சி சொல்லு. நிறைய drama போகுது வீடியோ. ஸோ நல்ல சமுதாயத்துக்கு கருத்து ஒன்றும் நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் நாங்கள் சொல்ல வேண்டிய நிபந்தனையா கட்டாயம் மீட்டுவதால, காலத்தின் கட்டாயம் அப்படின்ற விஷயம் மீட்டுவதால நாங்கள் சொன்னோம் அப்படின்றதுதான் உண்மை. என்னடா பார்த்து வீடியோ பத்தி ஒரு கருத்து பாக்குறோம், அந்த பண்ணா இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். பாக்குறவங்க பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி. இந்த வீடியோவில் வந்து அனைத்தும் எங்களது ஒப்பீனியனே. இதில் எது நல்லது எது கெட்டதுங்கிறது உங்களது விருப்பம். இது எதுவும் நீங்கள் ஒருத்தர் சொல்றாருங்கிறதுக்காக எதையுமே நம்பாதீங்க. எப்பயுமே நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இதோ நானும் சொல்லி போட்டேன், ஏத்துக்குன்னா ஏத்துக்கோ, சொன்னதெல்லாம் ரைட்டுன்னா ஒன்ன நீயே மாத்திக்கோ. எல்லாம் ஏனண்டா சென்சர் கொஞ்சம் கஷ்டம். ஏண்டா இன்னொருத்தண்ட செட்டை பாக்குதா நீ வந்து அப்படியே இந்த ஃபோன் ஓபன் பண்ணி வச்சிருக்க. இங்க இருக்கா